வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் பூஞ்சான் கொல்லிகள் தயாரிக்கும் முறைகள் குறித்து விளக்குகின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை பயிர்களில் விற்பனையில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுகா மேலப்புலம் மோட்டூர் கிராம வேளாண்மையாளர் கே ரவிச்சந்திரன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழைநீர் பண்ணை குட்டை குறித்து ஊட்டி தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி வேளாண்மை அலுவலர் எம் முருகேசன் தரும் தகவல்கள். திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலை பயிர்கள் வணிக ரீதியில் வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது. வேலூர் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் தோட்டக்கலை பயிர்கள் வளர்ப்பதற்கான பயிற்சிகளையும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களையும் அறிமுகப்படுத்துகின்றனர். அவ்வகையில் தோட்டக்கலை பயிர்கள் விற்பனையில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுகா மேலப்புலம் மோட்டூர் கிராம வேளாண்மையாளர் கே ரவிச்சந்திரன் தனது வெற்றி கண்ட அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாங்கள் பாரம்பரியமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணிட்டாங்க. கீரை வகைகள் பண்ணுறோம். அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி, புதினா, அகத்தி, அந்த மாதிரி பயிர் பண்ணுறோம். பயிர் பண்ணிவிட்டு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு வரோம். நம்ம மண்ணில் என்னென்ன பற்றாக்குறை இருக்கோ அந்த பற்றாக்குறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தொழு உரத்தை ஏற்றிக்கின்னு பயிர் பண்ணினே வரணும். ஒரு அரைக்கீரை எக்ஸாம்பிள் அரைக்கீரை பண்ணுறோன்னா குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் அதை கட்டிங் பண்ணலாம். அந்த 6 மாதம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு முறை தான் செலவினம் அதிகம். மறுமுறை இந்த தொழு உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி இந்த மாதிரி உரங்களெல்லாம் போட்டு பண்ணினே வந்தோம்னா நம்மளுக்கு மகசூல் மாதத்துக்கு 2 முறை கட் பண்ணலாம். குறைஞ்சது 2 மாதத்துக்கு 5 முறை கூட கட் பண்ணலாம். கட் பண்ணதான் ஒரு 5 சென்ட்டு குறைஞ்சது எடுத்துக்கணுமா கூட மாதத்துக்கு 2000 கட்டு வரும். 10,000 ரூபா வரும் 5 சென்ட்டில். அந்த மாதிரி வர வருமானத்தை நம்ம தண்ணி இல்லாத காரணத்தினால பண்ணலாம். நம்ம சிறுகீரை எடுத்துக்கினாலும் ஒரே டைம் தான். அதில் கொஞ்சம் செலவினம் அதிகம், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஆஃப் செக்ஷன் எந்த பயிர் இந்த சூழ்நிலை வரலையோ அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த பயிரை பண்ணணும். நம்ம அருகில் உள்ள கேவிகே ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அவங்கள கேட்டிங்கன்னே இந்த பயிர் இவ்வளோ நாளில் வருது சார், இதுக்கு என்னென்ன போட்டால் என்னென்ன சூழ்நிலை வரும் அப்படின்ற சூழ்நிலைலாம் அவங்கள அணுகினோம்னா இன்றைக்கி 5 ரூபாய் விற்கிற பொருள் ஆஃப் செக்ஷனில் 10 ரூபாயாக விற்கும். டபுள் இரட்டிப்பு வருமானம் வரும். அந்த மாதிரி வருமானம் வரத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் மூலிமா கண்காணித்து ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஆஃப்டரால் ஒரு ஏக்கராவில் ஒரு 20 சென்ட் எடுத்துக்கோங்க. 20 சென்ட் முள்ளங்கி பண்ணிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் தான் வரும்.
2.5 மாதத்தில். ஆனால் அந்த முள்ளங்கி எங்கேயுமே இல்லாத ஆப்ஷனில் பண்ணோம்னா 30,000 வரையிலே வரும். நம்ம மார்க்கெட்டிங்கை டெய்லி பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லாமல். கோயம்பேடுக்கு அனுப்பணும், அங்கே அனுப்பணும்ல, டைரெக்டு மார்க்கெட்டிங். ஒரு நாளைக்கு சிறுகீரை 100, அரைக்கீரை 100, பொன்னாங்கண்ணி 50, இன்னொரு பொன்னாங்கண்ணி 50, புதினா ஒரு 20, கொத்தமல்லி ஒரு 50, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து போனோம்னா கூட டெய்லி ஆவரேஜாக ஒரு 2,000 ரூபாய் 1,500 ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு நல்லா இருக்குது. நம்ம கீரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் மழை காலம் இருக்குது, குளிர்காலம் இருக்குது, பனி காலம் இருக்குது, வெய்ய காலம் வர சொல்ல எப்படி பண்ணுன்னா 6 நாள். இப்போ மழை காலத்தில் வந்து ஈரம் அதிகமாக இருக்குதுன்னா கீரைக்கு 3 தண்ணியிலே 20 நாளில் பிடிங்கிடும் சிறுகீரைன்றது. இப்போ வெய்ய காலம் வருதுன்னு வச்சுங்களேன், 5 தண்ணி போடணும். 5 தண்ணி போட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த வாடாத நல்ல ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து வரும். வெய்ய காலத்தில் வந்து மேட்டு பாத்தியெல்லாம் அமைக்கணுன்ற அவசியம் இல்லை. மழை காலம் வர சொல்ல மேட்டு பாத்தி அமைச்சிட்டு கீரை பண்ணினே வந்தோம்னா மணல் பாங்கான இடத்துல காப்பிச்சு அந்த மழை பெய்கிற தண்ணி உடனே ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா 100க்கு ஒரு 80% இந்த சிறுகீரைலாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அரைக்கீரை 100% ஓகே ஆகிடும். மேட்டு பாத்தி அனுப்புறதுனால 100% ஆகிடும். இதனால் உரம்லாம் என்ன வேஸ்டேஜாக போயிடுது, டெய்லி மழை பெய்யுது அப்படின்றது கவலை கிடையாது. நல்லா முதல்ல போட்டு நல்லா உழுதுட்டோம்னா அதில் நம்மளுக்கு வந்துடும். இந்த செடியை உஷாராக நல்லபடியாக நம்ம கண்காணிச்சினுமா 6 மாதன்றது 20 மாதம் வரைக்கும் அதில் கிராப்ஸ் எடுத்துக்கினே இருக்கலாம். அது நம்மளா என்றைக்கு வனான்னு வரோமோ அன்றைக்கி தான் எடுக்கலாமா கண்டி. அது இன்னும் நல்ல பரிசீலனைப்படி நம்ம செடி நட்டோம்னா அதை வந்து நம்மளா எடுக்கிறதுக்கே மனசு இல்லாத போயிடும். அதை கத்திரி ஆகட்டும், வண்டை ஆகட்டும், நல்லா பண்ணோம்னா 2 வருஷம் கூட ஒரு கத்திரி செடி செய்யலாம். வெண்டைக்காயை 1 வருஷம் கூட செய்யலாம். அதான் நம்மளுடைய திறமை மிக்க விவசாயியை அதிகாரிகிட்ட போய் அணுகி பண்ணலாம். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களை 09790502661 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மழைநீர் பண்ணை குட்டை நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் தோட்டக்கலை பயிர்களுக்கு பாய்ச்சலுக்காகவும் உதவுகின்றது. மேலும் இப்பண்ணை குட்டை மழைநீர் வீணாகுவதையும் தடுக்கின்றது. அவ்வகையில் தோட்டப்பயிர்களுக்கு மழைநீர் பண்ணை குட்டை குறித்து ஊட்டி ரோஸ் கார்டன் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி வேளாண்மை அலுவலர் எம் முருகேசன் தரும் தகவல்கள். நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சராசரி மழை அளவு அதிகமாக இருக்கிறதுனால மற்ற மழை இல்லாத டைமில் நீர்ப்பாசன திட்டம் எந்த மாதிரி செயல்படுத்துகிறோன்றதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இந்த பண்ணையில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் மூலமாக நம்ம நீர்ப்பாசன திட்டம் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம். மழை அதிகமாக இருக்கிற டைமில் நாங்கள் இந்த பண்ணையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 இடத்துல பண்ணை குட்டை அமைச்சிருக்கோம். அந்த பண்ணை குட்டையின் நீளம் வந்து ஒரு 45 அடி நீளமும் 20 அடி அகலமும் ஒரு 10 அடி ஆழமும் கொண்ட ஒரு 3 பண்ணை குட்டை அமைத்து அந்த பண்ணை குட்டையின் மேலே நல்ல ஒரு தடிமனான பாலித்தீன் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். அப்போது என்ன ஆகுதுன்னா மழை அதிகமாக இருக்கிற டைமில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் அந்த பண்ணை குட்டையில் போதுமான அளவு நாங்கள் இந்த மழை நீரை சேமித்து வச்சுருப்போம். ஒவ்வொரு பண்ணை குட்டையிலும் சுமாராக 1,50,000 லிட்டர் அளவுக்கு நம்ம இந்த தண்ணியை சேகரித்து வைக்கலாம். அந்த மாதிரி சேகரித்து வச்ச தண்ணியில் மழை இல்லாத டைமில் அதிலிருந்து நம்ம இந்த பாசனத்திற்காக நீர் இறைப்பு பாசனம் மூலயமா வந்து நாங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த பண்ணை குட்டை எப்படின்னா மழை நீர் வந்து வடைஞ்சி ஓடுற இடத்துல தாழ்வான பகுதியில் வந்து பண்ணை குட்டை அமைக்கணும். இந்த ஃபாரஸ்ட்லேருந்து மழை பெய்கிறப்போ ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு வகை தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து நீலகிரி மாவட்டத்தில் எங்கே தாழ்வாக இருக்கோ அந்த இடத்துல ஓடி போகும். அந்த பண்ணை குட்டையை வந்து அந்த தாழ்வான இடத்துல நான் சொன்ன பண்ணை குட்டை 50 அடி அகலமும் 20 அடி அகலம் 10 அடி 20 அடி அகலம் 10 அடி ஆழம் கொண்ட பண்ணை குட்டை அமைச்சிட்டு அந்த இடத்துல அந்த தண்ணியை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம். பண்ணை குட்டையில் சேமித்து வச்ச நீரை எப்படி பயன்படுத்தலான்னா இதுக்கு பண்ணை குட்டையிலிருந்து கீழே இருக்கும் நிலங்களுக்கெல்லாம் மோட்ரு அந்த மாதிரி பம்ப் செட்டு இல்லாமல் கிரேவிட்டி மூலயமாவே நல்ல ஃபோர்ஸாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த பண்ணையில் பயன்படுத்தி வச்சுருக்கோம். அதனால் நிறைய ஃபியூலு
மற்றது எல்லாமே மிச்சமாகும். இந்த மாதிரியான பண்ணை குட்டைகள் நீர்பிடிப்பு பகுதியில் வைத்து உபயோகப்படுத்துறதுனால விவசாய பெருமக்களுக்கான அந்த செலவை வந்து குறைக்கலாம். இந்த மாதிரியான பண்ணை குட்டைகள் அமைக்க குழி எடுத்து சில்பாலின் சீட் போட ஒரு சதுர மீட்டருக்கு 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த மாதிரியான திட்டத்தை வந்து விவசாயிகள் நீங்களும் பயன்படுத்தி செழுமை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற எம் முருகேசன் அவர்களை 0432244217 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உலகிற்கு உணவளிக்கின்ற உத்தம தொழில் புரிகின்ற உழவர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்னுடைய பணிவான வணக்கங்களை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 3 ஆண்டுகள் பணிக்கு பின் அடுத்த 3 ஆண்டுகளை 2ஆம் பசுமை புரட்சி மூலமாக விளைச்சலை இருமடங்காக்கி வருவாயை மும்மடக்காக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற எல்லோருக்கும் வாழ்வளிக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் அடுத்த 3 ஆண்டுகள் இந்த பல்கலைக்கழகத்தை வளர்த்து காட்ட வேண்டும் என்கின்ற பெருநோக்கில் இத்தகைய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கும் உழவர் பெருமக்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பல்கலைக்கழகம் வளர்ந்து இன்றைக்கு முதன்மை பல்கலைக்கழகமாக விழுந்து கொண்டு இருக்கின்றது. அத்தகைய தருணத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் விவசாய பெருமக்களும் உறுதுணையாக இருந்து இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டு இருக்கின்றார்கள். இத்தோடு நின்றுவிடாமல் இந்த வளர்ச்சியை கைக்கொண்டு இனி வருகின்ற காலத்தில் மனிதவள மேம்பாட்டிற்காக இந்த பல்கலைக்கழகம் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் மாணவர்கள் பங்கேற்று தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கின்ற வகையில் பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. பாடத்திட்டங்கள் சரிவர மாணவர்களிடம் சென்று பயிற்சியும் முயற்சியும் இணைந்து புத்தாக்க படைப்பாளிகளாக மிளிர்ந்து தொழில் முனைவோராக ஆராய்ச்சியாளராக பல்நோக்கோடு வெளிவர வேண்டிய காலத்தை நாம் கணிக்க இருக்கின்றோம். அதே போன்று ஆராய்ச்சியாளர்கள் உலக அரங்கில் இந்த பல்கலைக்கழகம் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி தான் முதன்மையாக இருக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தால் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த பல்கலைக்கழகம் 28.2 என்ற ஹெச் இண்டெக்ஸிலிருந்து இன்றைக்கு 52.6 அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இது மென்மேலும் உயர்ந்து 70ஐ தொடுகின்ற காலகட்டத்தில் ஆராய்ச்சிக்கு நிதியுதவி பல நிலைகளிலும் பல துறைகளிலிருந்தும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏறத்தாழ 42 வெளிநாட்டிலே இயங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டு என்ற நிலை இருக்கின்றது. வருங்காலத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளிநாடு சென்று பயிற்சி பெறுவதற்கும் வருங்காலத்தில் தொழிலகங்களில் தன்னுடைய தொழில்திறமையை வளர்த்து கொள்வதற்கும் உள்நாட்டிலேயே அதிக அளவு பயிற்சியை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்பாடு செய்து தர இருக்கின்றோம். அத்தகைய வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு உழவர் பெருமக்கள் புத்தாக்க படைப்பாளிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்முறைகளையும் புதிய ரகங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது போல் வளர்த்தெடுத்து நீங்களும் வளர வேண்டும், விளைச்சலும் கூட வேண்டும், வருவாயும் பெருக வேண்டும், மாணாக்கர்களும் பணி கிடைப்பதற்கு வழி கிடைக்கும் வகையில் உங்களுடைய முயற்சி இருக்க வேண்டும். அந்த வகையில் பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு துணை நிற்கும். இனி வருங்காலங்களில் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையங்கள், கிருஷி விஞ்ஞான கேந்திரங்கள், கல்லூரிகள் விவசாயிகளோடு இணைந்து விதை உற்பத்தியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் பங்கேற்க இருக்கின்றது. அத்தகைய பங்கேற்பு வருகின்ற காலத்தில் இளைஞர்கள் கிராமத்திலே தங்கி
தொழில் முனைவோர்களாக மாறி கிராமங்கள் வளர்ச்சியடைவதற்கு வித்திட தயாராக இருக்கின்றோம். அடுத்த 2 ஆண்டுகளில் இங்கிலாந்தினுடைய முயற்சியோடு இந்த பல்கலைக்கழகம் இணைந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களிலும் ஒரு பதனிடு நிலையத்தை உருவாக்கி பயிற்சி அளிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றோம். நிச்சயமாக வருகின்ற 2 ஆட்களில் இது முதுமை பெறும். அப்படி முதுமை பெறுகின்ற நேரத்தில் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பை விளைந்த பொருளை விலைகூட்டு பொருளாக்கி விலைபோகும் பொருளாகவும் ஏற்றுமதி பொருளாகவும் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அத்தகைய ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது தான் விவசாயிகளுடைய வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஏறத்தாழ 81 லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்கின்றார்கள். இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு நிரந்தரமான வருவாய் கிடைக்கின்ற வகையில் பசுங்கூடங்கள் அமைத்தோ அல்லது நீர்நிலைகள் எல்லோருக்கும் நீர் கிடைக்கின்ற வகையில் பகுத்து கொடுத்தோ அவர்களுடைய வாழ்வை திருத்தி அமைத்து வளம் சேர்க்க வேண்டிய காலத்திலே இருக்கின்றோம். அத்தகைய முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றோம். நடுவண் அரசு, உலக வங்கி, தமிழக அரசு, பல்கலைக்கழகம் 4 பேரும் இணைந்து நபார்டு வங்கியினுடைய உதவியோடு இத்தகைய ஒரு திட்டத்தை செயலாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். உழவர்களுடைய பங்களிப்பும் ஆராய்ச்சியாளர்களுடைய துணையும் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் வெற்றியடைவோம் என்று நினைக்கின்றோம். ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் மாற்றுவதற்கு மாணவர்களுடைய பங்களிப்பும் ஆசிரியர்களுடைய துணையும் உழவர்களுடைய பங்களிப்பும் உறுதுணையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 3ஐயும் சேர்த்து இணைத்து எழுத்து செல்கின்ற பொழுது இந்த பல்கலைக்கழகம் நிச்சயமாக வளரும், மிளரும், எல்லோருமாக இணைந்து செயல்படுவோமா என்று கேட்டுக்கொள்கின்றேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 74 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 76 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 76 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌசௌ 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்.
மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 1 கிலோ 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு வேளாண் மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 90% காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 17 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 345 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 990 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 11ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மழைக்கு பின்னர் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வேளாண் பெருமக்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். வேளாண்மையில் பூச்சிகள் வேளாண் பயிர்களின் வளர்ச்சியை பெரிதளவு பாதிக்கின்றன. ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் நுண்ணுயிர் பூஞ்சான் கொல்லிகளை அறிமுகப்படுத்தி வேளாண்மையாளர்களுக்கு அதன் பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நுண்ணுயிர் பூஞ்சான் கொல்லிகள் தயாரிக்கும் முறைகள் குறித்து விளக்குகின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலட்சுமி அவர்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்த நுண்ணுயிர் பூசண கொல்லிகளை தயாரிக்கும் முறையை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூசணத்தை எவ்வாறு தயாரிப்பது என்பதை இப்போ சொல்ல போகிறேன். இதில் வளர்க்கும் முறைகள் எப்படின்னா, தாய் வித்தானது ட்ரைகோடர்மா விரிடி, தேவையான பொருள்கள் தாய் வித்து, ஊடகம். இந்த ஊடகத்தில் என்னென்ன கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் ஈஸ்ட்டு, 20 கிராம் வெல்லம். இதுக்கு பேர் ஈஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் அகார் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மீடியம். இந்த மாதிரி கண்ணாடி குடுவையில் போட்டு நல்லா ப்ளக் பண்ணி மூடிடணும். இதை மூடிட்டு ஆட்டை கிளையில் வச்சு ஒரு 1.25 மணி நேரம் நல்லா தொற்று நீக்கம் செய்யணும். தொற்று நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறிடணும். ஏன்னா சூடாக போட்டோம்னாவே இந்த நுண்ணுயிரெலாம் செத்து போயிடும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நுண்ணுயிரை இந்த ஊடகத்தில் வைக்கணும். அடுத்த நாள் எடுத்து இதை இதை அப்படியே லேமினார் ஃப்ளோ சேம்பர்னு ஒன்று, தொற்று உள்ளே வராமல் இருக்கிற ஒரு லேமினார் ஃப்ளோ சேம்பர் இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சு இந்த ட்ரைகோடர்மா வித்தை ஒரு பிட்டு எடுத்து இதில் வைக்கணும். இதில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளக் பண்ணி அதை காட்டன் பஞ்சு வச்சு மூடிடணும். மூடிட்டு அப்படியே வச்சிடணும். ஒரு 7 நாள் அப்படியே வச்சிடணும். 7 நாள் வச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த பூசண வித்துக்கள் இந்த மீடியாவில் நல்லா வளர்ந்து வரும்.
பச்சை நிறமாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் 7 நாள் கழித்து இதை அப்படியே வெளியில் ஊற்றி பக்கெட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த 1 லிட்டரு ஊடகத்தை 2.5 கிலோ டாக் பவுடரோட கலக்கணும். கையிலே உரைய விட்டு நல்லா சுத்தமான ஒரு இடத்துல வச்சு நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கப்புறம் நிழலிலே ஆற விடணும். 40% ஈரப்பதம் இருக்குமாறு நம்ம ஆற விடணும். ஆற விட்டு 40% வந்ததுக்கப்புறம் இந்த டாக் பவுடர் கட்டி கட்டியாக இருக்கும், அதை அப்படியே தூள் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம இந்த பாலித்தீன் பை, அதாவது 100 காஜ் திக்னஸ் உள்ள பாலித்தீன் பையில் அடைத்து சீல் பண்ணி நம்ம வெளியில் கொண்டு வந்து விற்கலாம். இதுதான் இதனுடைய செய்முறை. அடுத்ததாக சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர் பூசண கொல்லியை தயாரிக்கும் முறை. இதற்கு தேவைப்படும் பொருள்கள் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, நல்ல சுத்தமான நல்ல தண்ணி, அதில் 20 கிராம் மருந்து பெப்டோன், 1.5 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு, 1.5 கிராம் டை பொட்டாசியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட்டு, 10 ml கிளிசரின். இந்த கிளிசரின் எதுக்கு இதில் ஆட் பண்ணுறோம்னா இந்த சூடோமோனாஸ் நல்லா வளர்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் கலந்து எல்லாம் கலக்கி நம்ம இதே மாதிரியே தொட்டு நீக்கம் செய்யணும். இந்த மீடியாவை அந்த ஆட்டோக்ளேவில் வச்சு ஒரு 1.25 மணி நேரம் தொட்டு நீக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் எடுத்து ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் இதனுடைய மதர் கல்ச்சர்லேருந்து ஒரு பிட் எடுத்து இதில் இனாக்குலேட் பண்ணணும். இதுக்குள்ளே அதாவது இது எப்படி இனாக்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இந்த லேமினார் ஃப்ளோ சேம்பருக்குள்ளே வச்சு தான் நம்ம இந்த பூசணத்தை இந்த பாக்டீரியாவை இதுக்குள்ளே போட்டு மறுபடியும் இது மாதிரியே ப்ளக் பண்ணி ஒரு ரூமில் வச்சிட்டோம்னா 24 மணி நேரத்துக்குள்ளே இது ஃபுல்லாக இந்த பாக்டீரியா வளர்ந்துடும். இது அப்படியே வைக்கக்கூடாது, லைட்டாக ஷேக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த நுண்ணுயிரி பாக்டீரியா நல்லா வளரும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டுட்டோம்னா இதில் இருக்கிற செல்கள் எல்லாம் செத்து போயிடும். ஸோ கரெக்டாக 24 மணி நேரம் தான். 24 மணி நேரம் கழித்து இதை எடுத்து 1 லிட்டர் இந்த மீடியாவை 2.5 கிலோ டாக் பவுடரில் கலந்து, இது சொன்ன மாதிரியே கலந்து நிழலில் உலர்த்தி 40% மாய்ச்சர் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம பேக் பண்ணி பாலிப்ரோபிலின் பேக்கில் பேக் பண்ணி இது மாதிரி பண்ணி நம்ம வெளியில் கொண்டு போய் விற்கலாம். மேலும் விவரம் பெற முனைவர் வி ஜெயலட்சுமி அவர்களை 04 2 81 22 22 34 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். 23/11/2015 திங்கட்கிழமை மாலை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. தேனீ வளர்ப்பில் மகளிரின் பங்கு குறித்து ஈரோடு மாவட்டம் கொலப்பலூர் அஞ்சல் வேளாண்மையாளர் பி மஞ்சுளா பார்த்திபன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளில் நவீன இனப்பெருக்க மேலாண்மை குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விலங்கின மரபியல் மற்றும் இனவிருத்தி துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி ரவிமுருகன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேலம் மாவட்டத்தில் இயங்கும் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை பண்ணைகள் குறித்து தோட்டக்கலை உதவி இயக்குனர் எஸ் கண்ணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.